டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அசல் 800 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஆனா கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. சோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 926.10 கிடைக்குது. மொத்த தொகையா கிடைக்குது அப்படின்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகை கிடைக்குதுன்னு கேட்கிறாங்க. சோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா வித்தவுட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 800 வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி. ஆனா கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 926.10 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மொத்த தொகையா கிடைக்குதுன்னு கேக்குறாங்க. சோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 800. சரிங்களா? அசல் 800 இங்க மொத்த தொகை 926.10 10 பைசா. சோ பாருங்க இங்க ஜீரோக்கு மதிப்பிடுறதை விட்டுருங்க. சோ இங்க 1 இருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் 1 இருக்குது. அப்ப ரெண்டு பக்கமும் 10ஆல பெருக்கணுமா என்ன ஆகும்? அதாவது 800 இன்டு 10. அதே மாதிரி இங்கேயும் 926.1 இன்ட்டு 10. ஸோ இந்த புள்ளி போயிருங்க. இங்க என்ன வரும்? 8000 வரும். இங்க 9261 வரும். நெக்ஸ்ட் பாருங்க, வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறாங்க. சரி, எப்பவுமே வட்டி ஆண்டு வட்டி கொடுத்துட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை சொன்னாவே கொடுத்துருக்கிற வட்டியை 2ஆல வகுக்கணும். ஸோ 10% 2ஆல வகுத்தா வரும் 5%. ஸோ 5% எழுதுவோம், 5 வகுத்தல் 100 எழுதுவோம். இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ அசலுக்கான ரேஷியோ என்னது? 20. ஸோ அசலுக்கான அமௌண்ட் 8000. ஸோ இந்த 8000க்கு கீழே இந்த அசலுக்கான ரேஷியோ எழுதிக்கோங்க 20. நெக்ஸ்ட் மொத்த தொகைக்கான ரேஷியோ 21. 20 பிளஸ் 1 21. அதை ஆட் பண்ணி மொத்த தொகைக்கு கீழே எழுதிக்கோங்க 21. நெக்ஸ்ட் இந்த 20 ஸ்கொயர் பண்ணா 8000 வருதா, கியூப் பண்ணா 8000 வருதுன்னு பாருங்க. கியூப் பண்ணா 8000 வருது. 20 கியூப் 8000. அதே மாதிரி 21 கியூப் பார்த்தோம்னா 9261. ஸோ 20 கியூப் 8000. அதே மாதிரி 21 கியூப் 9261. ஸோ இந்த கியூப் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா 3 அரையாண்டு. 3 அரையாண்டு. ஸோ ஒரு அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம். 3 அரையாண்டு அப்படிங்கிறது 18 மாசம். ஸோ 18 மாசம் அப்படிங்கிறது என்னது? 1.5 வருஷம். 18 மாசம் அப்படிங்கிறது 1.5 வருஷம். அப்ப இந்த 800 அப்படிங்கிறது 10% கூட்டு வட்டியில அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 926.10 கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.